السلام عليكم ورحمة الله. أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد فأعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم الحمد لله رب العالمين الرحمن الرحيم مالك يوم الدين إياك نعبد وإياك نستعين اهدنا الصراط المستقيم صراط الذين أنعمت عليهم غير المغضوب عليهم ولا الضالين. ولكل أمة جعلنا منسكا ليذكروا اسم الله على ما رزقهم من بهيمة الأنعام وإلهكم إله واحد فله أسلموا وبشر المخبتين الذين إذا ذكر الله وجلت قلوبهم والصابرين على ما أصابهم والمقيم الصلاة ومما رزقناهم ينفقون والبدن جعلناها لكم من شعائر الله لكم فيها خير فاذكروا اسم الله عليها صواف فإذا وجبت جنوبها فكلوا منها وأتموا القانع والمعتر كذلك سخرناها لكم لعلكم تشكرون. لن ينال الله لحومها ولا دماؤها ولكن يناله التقوى منكم كذلك سخرها لكم لتكبروا الله على ما هداكم وبشر المحسنين. அல்லாஹ் கூறுகின்றான், நாம் ஒவ்வொரு சமுதாயத்திற்கும் அவர்களுக்கு அளித்துள்ள கால்நடைகளை மீது அல்லாஹ்வின் பெயர் கூறப்பட நாம் குர்பானியின் ஒரு வழிமுறையை ஏற்படுத்தியுள்ளோம். உங்கள் இறைவன் ஒருவனே ஆவான். எனவே அவனுக்கே கட்டுப்பட்டு நடங்கள். மேலும் இறைவனுக்கு பணிபவர்களுக்கு நற்செய்தி கூறுவீராக. அல்லாஹ்வின் பெயர் கூறப்பட்டால் அவர்களின் உள்ளங்கள் அஞ்சி நடுங்குகின்றன. மேலும் தங்களுக்கு ஏற்படும் துன்பங்களை பொறுமையுடன் சேர்த்து கொள்வார்கள். மேலும் அவர்கள் தொழுகையை நிலைநாட்டுவார்கள். மேலும் நாம் அவர்களுக்கு வழங்கியதிலிருந்து நல் வழியில் செலவு செய்வார்கள். மேலும் நாம் உங்களுக்கு குர்பானிக்குரிய ஒட்டகங்களையும் அல்லாஹ்வின் புனித அடையாளங்களை சார்ந்தவையாக ஆக்கியுள்ளோம். அவற்றில் உங்களுக்கு மிகுந்த நன்மை உள்ளது. எனவே நீங்கள் அவற்றை வரிசைகளாக நிறுத்தி அவற்றின் மீது இறைவனின் பெயரை கூறுங்கள். அவை நிலத்தில் சாய்ந்துவிட்டால் அவற்றின் இறைச்சியிலிருந்து நீங்களும் உண்ணுங்கள். தமது வறுமையிலும் போதுமென்ற மனமுடையவர்களுக்கும்
வறுமை கவலைக்குள்ளாகி இருப்பவர்களுக்கும் உணவளியுங்கள். இவ்வாறு நாம் நீங்கள் நிதி செலுத்துவதற்காக அவற்றை உங்கள் பயனுக்காக உருவாக்கியுள்ளோம். அவற்றின் இறைச்சியும் அவற்றின் இரத்தமும் ஒருபோதும் அல்லாவை சென்றடைவதில்லை. மாறாக உங்கள் உள்ளங்களில் உள்ள இறையச்சம்தான் அவனை சென்றடைகின்றது. அல்லாஹ் உங்களுக்கு நேர்வழியை காட்டியதற்காக நீங்கள் அவனது பெருமையினை எடுத்துரைக்க வேண்டும். இவ்வாறு அவன் அவற்றை உங்களுக்கு தொண்டு செய்ய வைத்தான். மேலும் நற்செயல் செய்பவர்களுக்கு நீர் நற்செய்தி வழங்குவீராக. இந்த கருத்தில் நமக்கு கூறப்பட்டிருப்பது என்னவென்றால், குர்பானுடைய பொருள் நீங்கள் மற்றவருடைய கால்நடைகளை குர்பான் செய்கின்றோம் என்றதல்ல. பொதுவாக ஈதுல் அல்ஹாவின் மீது கால்நடைகள் குர்பான் செய்யப்படுகின்றன. அது மட்டுமல்ல, மாறாக இங்கு கூறப்பட்டிருப்பது என்னவென்றால், உயர்ந்த விஷயம் எது குர்பானி செய்யப்படுகின்றதோ அது அந்த உயிரினங்கள் கால்நடைகள் குர்பானி செய்யப்படுகின்றன. அதே போன்று நீங்களும் உங்களை படைத்தவனுக்காக பொருள் தியாகத்துக்காகவும் எந்த தியாகத்துக்காகவும் தயாராக இருக்க வேண்டும். அப்போதுதான் நீங்கள் இந்த கருத்தை புரிந்தவர்களாக இருக்க முடியும். அப்போது உங்களுக்கு பின்னால் என்ன இருக்க வேண்டும் என்றால், உங்களுக்கென்று ஒரு படைத்தவன் இருக்கின்றான், ஒரு இறைவன் இருக்கின்றான். அவனை நீங்கள் அவனை வணங்குகின்றீர்கள். மேலும் உங்களுக்கு இதில் எப்போதும் இதை கவனத்தில் வைக்க வேண்டும். மேலும் இன்ன கட்டளைகள் அல்லாஹ் நமக்கு வழங்குகின்றானோ அவற்றின் மீது நாம் அமல் செய்ய வேண்டும். அல்லாஹ் கூறுகின்றான், இதில் எவர் அமல் செய்வாரோ செயல்படுவாரோ இதன் வழியில் செயல்பட்ட முறையில்தான் இந்த குர்பானினுடைய உயர்ந்த தகுதிகளை பெற முடியும். எவ்வாறு கால்நடைகள் உங்களுக்காக குர்பானி நீங்கள் கொடுக்கின்றீர்களோ, அதனுடைய கழுத்துகளை வெட்டுகின்றீர்களோ, அவை உங்களுடைய கத்திக்கு முன்னால் தன்னுடைய கழுத்தை வைத்து விடுகின்றதோ, அதே போன்று நீங்களும் அல்லாஹ்வுடைய கட்டளைகளை பேணியவாறு எல்லா விதமான தியாகங்களுக்காகவும் நீங்கள் ஆயத்தமாக இருக்க வேண்டும். அப்போதுதான் அவனுக்குரிய அந்த திருப்தியை நீங்கள் பெற முடியும். மற்றபடி இந்த நீங்கள் உண்ணுகின்ற அந்த இறைச்சியும் மற்றவர்களுக்கும் நீங்கள் இந்த இறைச்சியை கொடுக்கின்றீர்கள் அல்லது இந்த இரத்தம் அவங்களுடைய அந்த உயிரினங்களுடைய கழுத்துக்களை வெட்டுகின்றீர்களோ, இதெல்லாம் உங்களுக்கு எந்த பயனும் தராது. அல்லாஹ்வுக்கு இந்த மாதிரியான விஷயங்களில் எந்த ஆர்வமும் இல்லை. அல்லாஹ் உங்களுடைய தக்வாவை மீது நடக்க வேண்டும் என்று விரும்புகின்றான். அல்லாஹ் உங்களிடம் வேண்டுவது என்னவென்றால், என்னுடைய நாட்டத்தையும் என்னுடைய அச்சத்தையும் நீங்கள் எப்போதும் மனதில் வைக்க வேண்டும். எப்பொழுதும் நீங்கள் இதற்காக தயாராக இருக்க வேண்டும். அதாவது நான் எவ்வாறு அல்லாஹ்வுடைய கட்டளைகளை அமல் செய்கின்றேன், அதன் மூலமாக இறைவனுடைய திருப்தியை பெறுவதற்காக முயற்சி செய்கின்றேன் என்பதை பார்க்க வேண்டும். எனவே இதுதான் அடிப்படையான விஷயமாகும். இதனை எப்போதும் ஞாபகத்தில் வைக்க வேண்டும். அல்லாஹ்வுடைய இறை வணக்கம், அவனுடைய ஏகத்துவத்தை நிலைநாட்ட வேண்டும். உங்களுடைய இறையச்சத்தை மேன்மைப்படுத்த வேண்டும். இன்றைய காலத்தில் அஹ்மதியா ஜமாத்திற்கு பாகிஸ்தானில் குர்பானியிலிருந்து தடுக்கப்படுகின்றது. மேலும் எப்போதும் பல ஆண்டுகளாக இது நடக்கின்றது. அதாவது நமக்கு குர்பானி செய்வதற்கு அனுமதி அளிக்கப்படுவதில்லை. உண்மையில் தக்வாதான் உண்மையான விஷயமாகும். எனவே நமக்கு குர்பானியிலிருந்து கொடுக்கப்படுவதற்கு தடை செய்யப்பட்டாலும் கூட அல்லாஹ் நம்முடைய நியத்தை அறிகின்றான். இந்த நியத்தின் அடிப்படையில் நாம் குர்பானி செய்வதற்கு தயாராக இருக்கின்றோம். நம்முடைய நியத்துகள் தக்வாவின் மீது நடத்தவாறு, அல்லாஹ்வுடைய கட்டளைகளின் மீது நாம் செயல்பட்டவாறு, அதிலிருந்து பயன் பெறுவதற்கு இருக்கோம் என்றால், படிப்பினை பெறக்கூடியவர்களாக இருக்கின்றோம் என்றால், அப்போது இந்த குர்பானி செய்யாமல் இருப்பதன் காரணத்திலும் கூட அல்லாஹ் நம்முடைய குர்பானியை ஏற்றுக்கொள்ளக்கூடியவனாக இருக்கின்றான். இந்த மக்கள் காட்டுவதற்காக செய்கின்றார்களே குர்பானிகள், பெரிய பெரிய கால்நடைகளை வேண்டுகின்றார்கள், பல்லாயிரக்கணக்கான ரூபாய்களை கொடுத்து வாங்குகின்றார்கள். நாங்கள் இவ்வளோ லட்சம் ரூபாயை கொடுத்து வாங்கி அந்த கால்நடைகளை அறுத்தோம் என்று கூறுகின்றார்கள். இதெல்லாம் தக்வா இல்லாத குர்பானிகளாகும். இந்த மக்கள் இறைவனுக்கு கட்டளை மீது இவர்கள் செய்யப்படுகின்றார்களா என்ன? அல்லாஹ் இப்படி கட்டளை இட்டிருக்கின்றானா? அதாவது மற்றவர்களுடைய உரிமைகளை பறிக்க வேண்டும் என்று அல்லாஹ் சொல்லி இருக்கின்றானா? நீங்கள் அநியாயம் செய்ய வேண்டும் என்று அல்லாஹ் கட்டளை இட்டானா? மக்களை இபாத் செய்வதிலிருந்து நீங்கள் தடுங்கள் என்று அல்லாஹ் கட்டளை இட்டானா? அல்லாஹ் இதை எதுவுமே எங்கேயுமே சொல்லலையே. அல்லாஹ் ஒவ்வொரு நபருக்கும் எவர் லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் என்று ஓதுகின்றாரோ அவருக்கு கூறிவிட்டான் நீங்கள் முஸ்லீம் என்று, நீங்கள் கலிமாவை ஓதக்கூடியவர்கள் என்று கூறிவிட்டான். நீங்கள் அப்படிப்பட்டவர்களோடு அன்போடும்
கருணையோடும் நடந்து கொள்ள வேண்டும். ஆனால் இந்த மக்களோ இன்றைய காலத்தில் பாகிஸ்தானில் அகமதிகளுக்கு முன்னால் செய்கிறாங்களே, இது முற்றிலுமாக தக்வாவை விட்டு விலக்கக்கூடியதாக இருக்கின்றது. அல்லாஹ்வுடைய அச்சத்திலிருந்து விலக்கக்கூடியதாக இருக்கின்றது. அத்துடன் மிக தெளிவான ஒரு அநீதியாகவும் இருக்கின்றது. கண்டிப்பாக இந்த மக்கள் அல்லாஹ்வுடைய பிடியில் வருவார்கள். ஆனால் இந்நிலையிலும் நமக்காக என்ன தேவை என்றால், அவசியம் என்றால், நாம் இந்த விஷயத்தை புரியணும். இந்த குர்பானிகள் கொடுக்கப்படுகின்றனவே, அல்லாஹ் சொன்னது போல இந்த குர்பானிகள் நமக்கு தக்வாவை தருவதற்காக இருக்கின்றன, அல்லாஹ்வுடைய நெருக்கத்தை பெறுவதற்காக இருக்கின்றன. அதற்காகத்தான் நாம் முயற்சி செய்ய வேண்டும். மேலும் அல்லாஹ்வுடைய கட்டளைகளை நாம் செயல்பட்டவாறு, அவனுக்கு கட்டப்பட்டவாறு நம்மால் இயன்ற அளவுக்கு அதனை பின்பற்ற வேண்டும். இதை நாம் செய்தால் பிறகு நம்முடைய ஈதினுடைய குர்பானியாக இல்லாவிட்டாலும் கூட அப்போதும் கண்டிப்பாக அல்லாஹ் நம்முடைய நியத்தை, மேலும் நம்முடைய உள்ளத்தினுடைய நிலையை அறிகின்றான். அவன் நம்முடைய குர்பானிக்கான அந்த ஏற்றுக்கொள்வான். ஈதினுடைய அந்த பரக்கத்திலிருந்து நமக்கு பயன்பெற வைப்பான். மேலும் அதற்கான நற்கூலியும் அவன் தருவான். ஏனென்றால் அல்லாஹ்வுடைய அவன் என்ன கூறுகின்றான் என்றால், இது உங்களுடைய இந்த இரத்தமும் உங்களுடைய இறைச்சியும் என்னை அடைவதில்லை, மாறாக உங்களுடைய தக்வா தான் என்னை அடைகின்றது என்று அல்லாஹ் சொல்லிட்டான். எனவே இந்த விஷயத்தில் நாம் அதை மாதிரி அமல் செய்ய வேண்டும். அந்த கட்டளைகளின்படி நாம் அமல் செய்ய வேண்டும். அல்லாஹ் நமக்கு தந்திருக்கின்ற அந்த கட்டளைகளை, அல்லாஹ் நமக்கு அந்த கட்டளைகளை கூறுகின்றான் வெளிப்படையான முறையில். உங்களுடைய நோக்கத்தின் குறிக்கோள் இபாதத் தான், என்னை அடிமைத்துவமாக இருப்பது தான், என்னை வணங்குவது தான். இது கிடைத்தால் அப்போது அல்லாஹ்வுடைய அந்த கட்டளைகள் நிறைவேறிவிட்டால் அப்போது படைப்பெண்களுக்கான உரிமை நிறைவேறும். அப்போ அல்லாஹ்வுடைய உரிமைகள் என்பது என்ன? முதல்ல என்னென்னா, தொழுகையை நிலைநாட்டக்கூடியவர்களாக நீங்கள் இருக்க வேண்டும். நமக்கு 5 வேளை தொழுகைக்கான கட்டளை இருக்கின்றது. எனவே நாம் முயற்சி செய்து 5 வேளை தொழுகைகளையும் இந்த தொழுகைகளையும் நாம் நிறைவேற்ற வேண்டும். பிறகு இது மட்டுமல்ல, 5 வேளை தொழுகைகளை நிறைவேற்றுவது எவ்வாறு அது தொழுத்து விட்டோமோ சொன்னால் நம்ம செய்தோம். அது மட்டுமல்லாமல் மஸ்ஜிதில் வந்து தொழ வேண்டும் ஜமாத்தாக. இன்றைய காலத்தில் நம்முடைய இந்த நிலைமைகள் இருக்கின்றதென்றால், அதாவது அதிகமான கொடுமைகள் இழைக்கப்படுகின்றன. உதாரணமாக பாகிஸ்தானில் சில இடங்களில் நமக்கு தொழுவதிலிருந்தும் தொழப்படுகிறது. அதே மாதிரி மஸ்ஜிதுக்கு வரதிலிருந்தும் தடுக்கப்படுகின்றது. எனவே ஒன்று சேர்ந்து ஒரு வீட்டில் அமர்ந்து தொழுகின்றோம். இங்கு கடுமை காட்டப்படுவதில்லையோ அந்த இடத்தில் அல்லாஹ்வுக்கு முன்னால் நாம் இவ்வாறு மன்றாடினால் நிச்சயமாக நாம் இதிலிருந்து விடுதலை பெறுவோம், அல்லாஹ்வுடைய அருளை பெறக்கூடியவர்களாகவும் இருப்போம். எனவே மிகப்பெரிய குர்பானி என்னவென்றால், மிகப்பெரிய விஷயம் என்னவென்றால் இதுதான். அதாவது குர்பானி நாம் என்ன குர்பானி நம்மிடமிருந்து வேண்டப்படுகிறதோ, எந்த தியாகத்தை நம்மிடமிருந்து எதிர்பார்க்கப்படுகின்றதோ அந்த தியாகத்தை செய்வதற்கு நாம் நம்முடைய இபாதத்தை, இறை வணக்கத்தினுடைய உரிமையை செலுத்த வேண்டும். இறைவனுக்கு முன்னால் எப்படி நிற்க வேண்டும் என்றால், நாம் அதுக்காக மன்றாடியவாறு இருக்க வேண்டும். எவ்வாறு ஒரு கால்நடை அறுக்கப்படும் போது துடிக்கின்றதோ அந்த மாதிரி ஒரு துடிப்போ அல்லாஹ்வுக்கு முன்னால் நிற்க வேண்டும். அல்லாஹ்வுடைய அருளை பெறுவதற்காக அதற்காக முயற்சி செய்ய வேண்டும். அதற்காக ஒரு அமைதி இழந்த நிலையில் நாம் அவனுக்கு முன்னால் தயாராக வேண்டும். அப்போதுதான் அவன் நம்முடைய துஆக்களை ஏற்றுக்கொள்வான். இன்ஷா அல்லாஹ் நமக்கு நம்முடைய அநீதிகளிலிருந்தும் அவன் நமக்கு ஈடேற்றத்தை தருவான். பாகிஸ்தானில் இருக்கக்கூடிய அகமதிகளுக்கு குறிப்பாக இதன் பக்கம் கவனம் செலுத்த வேண்டும். என்றால் எங்கு துன்பம் இருக்கின்றதோ அப்படிப்பட்டவர்கள் தான் அதிகமாக துடிதுடித்தவர்களாக துவா செய்வார்கள், செய்ய வேண்டும். எனவே இந்நிலையிலும் முதல்ல விஷயம் என்னென்னா, அல்லாஹ்வுடைய உரிமையை செலுத்துவதற்காக நாம் நம்முடைய தொழுகைகளின் பக்கம் கவனம் செலுத்த வேண்டும். மேலும் இவ்வாறு கவனம் செலுத்தினால் பிறகு அல்லாஹ்வுடைய அருளுக்கு நாம் வாரிசாக ஆவோம். தொழுகைகள் நாம் நம்முடைய கழுத்திலிருந்து கீழே இறக்கி விடுவதற்காக செய்யக்கூடாது, மாறாக அதுக்குரிய உரிமையை நிறைவேற்றியவாறு செய்ய வேண்டும். அதாவது ஜமாத்துடன் தொழ வேண்டும். நாம் சொன்னது போல அவ்வாறே நல்ல முறையில் அழகுபடுத்தி தொழுவதற்கு நாம் முயற்சி செய்ய வேண்டும். நாம் இதை செய்வோம் என்றால் இன்ஷா அல்லாஹ் தாலா இந்த அளவுக்கு அல்லாஹ்வுடைய அருள் கிடைக்கும் என்றால், எதிரிகள் நம்மளுக்கு எதிரால் என்னென்ன தடைகள் ஏற்படுகின்றாரோ இதெல்லாம் ஒரு
பேரளவிலான தடைகள் தான். இதெல்லாம் காற்றில் பறந்துவிடும். எனவே இன்று நீங்கள் உடன்படிக்கை எடுக்க வேண்டும். நாம் நம்முடைய இபாத்தினுடைய அந்த தரத்தை உயர்த்த வேண்டும். மேலும் அப்படிப்பட்ட தரம் வரை எடுத்து செல்ல வேண்டும் எதை அல்லாஹ் விரும்புகின்றானோ. ஐரோப்பாவில் இன்னும் பல நாடுகளில் நாம் எங்கு ஈது கொண்டாடுகின்றோமோ, சில இடங்களில் ஈது நாளைக்கு நடக்கும். பாகிஸ்தானில் நாளை ஈதாகும், பெருநாளாகும். எனவே அவர்களும் இதன் பக்கம் குறிப்பாக கவனம் செலுத்த வேண்டும். நமக்கு ஈது தொழுவதற்காக நமக்கு பாகிஸ்தானில் குறிப்பாக அனுமதி கூட கிடைப்பதில்லை. நாம் அங்கே அதே மாதிரி பல நாடுகளில் ஈது தொழுகின்றோம். ஆனால் பாகிஸ்தானில் அவங்களுடைய அமைப்பின் சார்பாக நமக்கு முறைப்படி நமக்கு தடை விதிக்கப்பட்டிருக்கின்றது. முறைப்படி தொழ முடியாது. ஆனால் நாம் இதை பொருட்படுத்தக்கூடாது. ஏன்னா அதாவது நம்முடைய உள்ளத்தில் நம்ம எந்த விதமான நிராசையும் ஏற்படுத்தி விடக்கூடாது. நம்முடைய வீடுகளில் கண்டிப்பாக சந்தேகமின்றி நீங்கள் ஈது தொழுங்கள். ஆனால் உறுதிமொழி எடுத்துக்கொள்ளுங்கள். நாம் அல்லாஹ்வுடைய உரிமை நிறைவேற்ற வேண்டும். நம்முடைய இபாத்தினுடைய அந்த தரத்தை எந்த அளவுக்கு உயர்ச்சி செல்ல வேண்டும் என்றால் அல்லாஹ்விடம் அது ஒப்புக்கொள்ளப்படத்தக்கதாக இருக்க வேண்டும். அது அல்லாஹ்வுக்கு பிடித்தமானதாக இருக்க வேண்டும். மேலும் அல்லாஹ் தஆலா நம்முடைய துஆக்களையும் நம்முடைய மன்றால்களையும் கேட்டு அதன் மூலமாக நமக்கு எப்படிப்பட்ட அருளை இறக்க வேண்டும் என்றால் அதற்கு நிகரானது எதுவுமே இருக்க முடியாது. மற்ற எதிரிகள் வெளிப்படையான முறையில் காட்டுவதற்காக தொழுகின்றார்கள். நாம் உண்மையான முறையில் இவ்வாறு செய்தால் கண்டிப்பாக இந்த தற்காலிகமான தடைகளை எல்லாம் அல்லாஹ்வே ஆற்றி விடுவான். எதிரிகள் பகைமையின் காரணமாக ஒவ்வொரு காலடியிலும் நமக்கு முன்னால் என்னென்ன தடைகள் ஏற்பட்டுகின்றார்களோ அதெல்லாம் அல்லாஹ் அவன் மண்ணோடு மண்ணாக்கி விடுவான். எனவே இந்த தொழுகைக்கான உரிமையை நிறைவேற்றுவதற்காக, இபாதத்துக்கான அந்த உரிமையை நிறைவேற்றுவதற்காக நாம் முழுமையான முறையில் முயற்சி செய்ய வேண்டும். ஹதரத் வாக்களிக்கப்பட்ட மஸீஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் ஒரு இடத்தில் இது பற்றி இவ்வாறு கூறுகின்றார்கள். இபாதத்தினுடைய 2 முறைகள் இருக்கின்றன, 2 வகைகள் இருக்கின்றன. ஒரு வகை மனிதன் அல்லாஹ்வுக்கு பயப்பட வேண்டிய அளவுக்கு. அல்லாஹ்வுடைய அச்சம் என்பது மனிதனுக்கு உண்மையான வழியின் பக்கம் கொண்டு செல்கின்றது, அல்லாஹ் வரை கொண்டு செல்கின்றது. மேலும் உபூதியத் என்பதனுடைய அடிமைத்துவத்தின் அந்த உரிமையை நிறைவேற்றக்கூடியதாக நம்மை ஆக்கும். ஆக இதுதான் ஜிபாதத்து. இதுதான் அதாவது நம்மை அல்லாஹ்வுடைய அச்சத்தோடு தூய்மையின் நீரூற்றின் பக்கம் நம்மை கொண்டு செல்லக்கூடியதாக இருக்க வேண்டும். மேலும் நம்முடைய ஆன்மா ஊறுக வேண்டும். மேலும் உபூதியத்தினுடைய அந்த ஹக்கை நிறைவேற்ற வேண்டும், உரிமையை நிறைவேற்ற வேண்டும். துஆனுடைய உரிமையை நிறைவேற்ற வேண்டும். இறைவனுக்கு அடிமைத்துவமாக இருக்கக்கூடிய அந்த உரிமையை நிறைவேற்ற வேண்டும். 2வது வகை என்னவென்றால் மனிதன் இறைவனோடு அன்பு செலுத்த வேண்டும், முஹப்பத்து செய்ய வேண்டிய அளவுக்கு. எனவே தான் கூறுகின்றான் வல்லதீன ஆமனு அஷத்து ஹுப்பலில்லாஹ். உலகத்துக்கு முன்னால் உள்ள மற்ற அந்த அன்புகள் இதெல்லாம் அழியக்கூடியதாக இருக்கின்றன. உண்மையான ஒரு அன்பாளன் இறைவன்தான் என்று நீங்கள் கருத வேண்டும், குறிப்பிட வேண்டும். இப்போ பார்க்க நாம் எந்த அளவுக்கு இதனை சிந்தித்து வருகின்றோம். நாம் தூய்மையான முறையில் கலப்பற்ற முறையில் அந்த அன்பை இறைவனுக்கு முன்னால் செய்கின்றோமா காட்டுகின்றோம். மிகவும் மன்றாடியவாறு அது செய்கின்றோம். மற்ற எல்லா முசீபத்துகளையும் நாம் வெளியே தூக்கி எறிந்து விடுகின்றோம். அல்லாஹ்வுக்கென்று மனிதனிடம் என்ன இறைவன் வேண்டுகின்றானோ அந்த உரிமை நிறைவேற்ற வேண்டும். ஆக இந்த 2 உரிமைகளையும் நாம் நடத்தில் ஏற்படுத்தினால் அது தன்னிடத்தில் ஒரு தன்மையை கொண்டிருக்கின்றது. இந்த 2 குறிக்கூறுகள் தான் இஸ்லாத்தில் இருக்கின்றன. அதற்காகவே இது நியமிக்கப்பட்டிருக்கின்றன. அதாவது ஒன்று அன்பு, இறைமை பற்றிய அச்சம். வெளிப்படையாக இந்த 2ம் ஒன்று சேர்ந்திருப்பது வெளிப்படையாக பார்க்கும்போது முரண்பட்டதாக தெரிகிறது. அதாவது அன்பும் இருக்கணும், பயமும் இருக்கணும் அப்படிங்கிறது வெளிப்படையாக முறையில் பார்க்கும்போது 2ம் முரண்பட்டதாக இருக்குது, ஒரு வியக்கத்தக்க விஷயமாக இருக்கின்றது. ஆனால் அடுத்து தொடர்ந்து கொடுக்கின்றார்கள் வெளிப்படையான முறையில் முரண்பட்டதாக இருக்கின்றது. மசீமசான் சொல்கிறாங்க, யாரை பயப்பட முடியுமோ, யாருக்கு பயப்படுகிறான மனிதன் அவனை எப்படி அன்பு செலுத்த முடியும், அவன் மீது எப்படி அன்பு வைக்க முடியும்? ஆனால் அவனுடைய அன்பு என்பது தனிப்பட்ட முறையை சார்ந்ததாக இருக்கின்றது. எவ்வாறு மனிதன் இறைவனுடைய அச்சத்தில் எந்த அளவுக்கு முன்னேறி செல்வானோ அந்த அளவுக்கு இறைவனை பற்றிய அன்பிலும் முன்னேறி செல்வான். எந்த அளவுக்கு இதில் முன்னேறி செல்வானோ அதுக்கேற்றபடி தீமையிலிருந்தும் அவன் வெறுப்படைந்து தூய்மையின் பக்கம் செல்வான் மனிதன். இதுதான் அந்த அச்சம் என்பது. இதுதான் அந்த அச்சத்தினுடைய அசல் ஆன்மா.
அதாவது தீமையிலிருந்து அவனை அகற்றிச் செல்கின்றது. அதனால் என்ன விளைவு ஏற்படும்? அதனால் அல்லாஹ் மீது உள்ள அன்பு அதிகமாகும், இன்னும் அதிகமாகும். அப்போ அன்பு அதிகமாகும் போது பிறகு அச்சமும் உருவாகும். அந்த அச்சம் உருவாகும் போது பிறகு இன்னொருவரோடு தொடர்பு கொள்வார்கள். ஆக இதெல்லாம் ஒன்றே ஒன்று சார்ந்ததாக இருக்கின்றன. எனவே இஸ்லாம் இந்த இரண்டு உரிமைகளையும் நிறைவேற்றுவதற்காக ஒரு விஷயத்தை, அதாவது தொழுகை என்ற ஒரு வகை எடுத்துரைக்கின்றது. அது இறை அச்சத்தின் அம்சத்தை கொண்டதாக இருக்கின்றது. இன்னொன்று அன்புக்காகத்தான் இந்த ஹஜ்ஜை வைத்திருக்கின்றான் இறைவன். இன்றைய காலத்தில் எவ்வளோ ஹஜ்ஜி செய்கிறாங்க பல பேர். இன்றைய காலத்தில் இந்த ஹஜ்ஜுக்கான நாள் முகப்பத்தை வெளிப்படுத்தக்கூடியதாக இருக்கின்றது. சில இடங்களில் நம்ம பார்க்குறோம் இந்த இரண்டு விஷயங்களாக இருக்கின்றன. ஆனாலும் சில நேரத்தில் நம்மளுக்கு ஹஜ்ஜி செய்வதிலிருந்து தடுக்கப்படுகின்றோம். சில அகமதிகள் அப்படி இருந்தும் கூட சில அகமதிகள் ஹஜ்ஜில் போயிடறாங்க. அல்லாஹ்வுடைய முகப்பத்தை வெளிப்படுத்துவதற்காக அவ்வாறு செய்கின்றார்கள். அந்த முகப்பத்து அல்லாஹ் உண்மையுள்ள அன்பை வெளிப்படுத்துவதற்காகத்தான் ஹஜ்ஜுக்கு செல்கின்றார்கள் சில அகமதிகள். ஆனால் இந்த தொழுகையை தொழுகின்றோம் என்றால் அல்லாஹ்வுடைய இபாதத்துக்காக செய்கின்றோம். அல்லாஹ்வுடைய அச்சத்தை உள்ளத்தில் உருவாக்குவதற்காக இந்த தொழுகை தொழுகின்றோம். இதன் மூலமாக அல்லாஹ்வின் உள்ள அன்பு அதிகமாக வேண்டும் என்பதற்காக. ஆனாலும் இந்த முகப்பத்து என்ற அன்பு அதிகமாகி விடும்போது அதை வெளிப்படுத்துவதற்காக அல்லாஹ் சொல்கிறான், நீங்கள் ஹஜ்ஜுக்கு போங்க. அதுக்காகத்தான் ஹஜ்ஜு வைக்கப்பட்டிருக்குது. அப்போ எவர்களுக்கு தௌஃபீக் கிடைக்கின்றதோ முஹாஜிர் அவர்கள் ஹஜ்ஜு செய்கின்றார்கள். எனவே கூறுகின்றார்கள், எவ்வாறு ஒரு அச்சத்திற்கென்று பல விஷயங்கள் இருக்கின்றதோ அது இந்த தொழுகையினுடைய அந்த பகுதிகளோடு சார்ந்ததாக இருக்கின்றது, வெளிப்படையானதாக இருக்கின்றது. எனவே ஹஜ்ஜில் முஹப்பத் என்ற அந்த எல்லா விஷயமும் அடங்கி இருக்கின்றன. சில நேரத்தில் அன்பின் அதிகமாகி விடுவதனால ஆடையை நாம் கண்டுகொள்வதில்லை. என்ன ஆடைகளை ரொம்ப பாதுகாத்து வைப்பது என்பது இஷ்கில் இறை அன்பில் அடங்காது. எவருக்கு ஒருவர் மீது அன்பு இருக்கிறதோ அப்போ அவருக்கு ஆடையை கிழித்து விடுகின்றார். அப்போ இதெல்லாம் வெளிப்படையான உலக மக்களுடைய நிலை. ஆனால் உங்களுக்கு அல்லாஹ் மீது அதை விட அதிகமாக நீங்கள் நேசம் கொள்ள வேண்டும். ஆக இந்த எல்லா விஷயங்களையும் ஹஜ்ஜில் இருக்குது. மசதான் சொல்கிறாங்க. அதாவது அந்த இறைவன் மீதுள்ள அன்பை வெளிப்படுவதற்காகத்தான் தலையை சேர்க்கின்றார்கள், ஓடுகின்றார்கள், ஒருவர் மற்றவர்களை முத்தம் கொடுக்கின்றார்கள் அன்பை கொடுத்ததற்காக. இந்த அடிப்படையில் தான் அங்கு செல்கின்றோம். ஹஜ்ரே அஸ்வத்தை முத்தம் விடுவது இந்த அடிப்படையில் தான். இவ்வாறு குர்பானில் கூட உங்களுடைய இந்த இஷ்கு என்ற இந்த அன்பின் வெளிப்படையில் தான் செய்கின்றோம். அதுக்கு பிறகு அந்த கால்நடையை அறுக்கின்றார்கள். இதுவும் இறை அன்பினுடைய வெளிப்பாடு தான், அதனுடைய உச்சக்கட்டம் என்று சொல்லலாம். அதுக்கு பிறகு 3 விஷயங்கள் இவ்வாறு வகைப்படுத்தி இருக்கின்றது. எவர் தன்னுடைய அறியாமையின் காரணமாக இதில் ஆட்சேபனை செய்கின்றாரோ அவர் மூடராவார். ஹஜ்ஜை செய்கின்றார், அதன் காரணமாக இறைவன் மீது உள்ள அன்பினால தான் அவர் குர்பானி செய்கின்றார். இந்த விஷயங்களை நம்ம முன்னால் வச்சோன்னா அப்போது இறை அன்பு நாம் வெளிப்படுத்தும் போது அது உண்மையாக இருக்கும். எங்கெல்லாம் நமக்கு தடை செய்யப்படுகின்றதோ அப்போது அல்லாஹ் நம்முடைய நிலைமையை அறிகின்றான். நம்முடைய முகப்பத்து எந்த அளவுக்கு அல்லாஹ் மீது இறை அன்பு இருக்கின்றது என்பதை அல்லாஹ் அறிகின்றான். நம்முடைய குர்பானுடைய தரம் எப்படி இருக்கின்றது என்பதை அல்லாஹ் அறிகின்றான். அப்போது அந்த இறைவன் நமக்காக எளிமையை உருவாக்கி தருகின்றான். மேலும் எதிரிகளை என்னென்னலாம் நம்மளுக்கு தடைகள் ஏற்படுகின்றாலோ அதற்கான ஒரு சவாவும் நம்மளுக்கு கிடைக்கும், நற்கூலி. ஆக அல்லாஹ் மிகவும் அதிகமாக வாரி வழங்கக்கூடியவனாக இருக்கின்றான். எனவே நாம் இபாதத்துக்கான அந்த உரிமையை நிறைவேற்றுவோம் என்றால், தொழுகைகளை அழகுபடுத்தி தொழுவோம் என்றால், அன்பினுடைய வெளிப்பாட்டை முழுமையான முறையில் நாம் செய்வோம் என்றால், உள்ளத்தில் இறையச்சம் தோன்றினால், அல்லாஹ்வினுடைய அச்சத்தின் காரணமாக இது ஒரு நிறைவேறும் என்றால், அல்லாஹ்வுடைய அன்பின் காரணமாக இதெல்லாம் வெளிப்படும் என்றால், அப்போது இந்த அச்சத்தை அல்லாஹ் அன்பாக மாற்றி விடுவான். இதன் காரணமாக அல்லாஹ் பிறகு அவனை நெருங்குவதற்கு முயற்சி செய்யும் போது அல்லாஹ் அவனுடைய நிலைமைகளை மாற்றி விடுவான். மேலும் எதிரிகளுடைய எல்லா முயற்சிகளையும் கூட தோல்வியடை செய்து விடுவான். அவனுடைய முயற்சி என்ன? எதிரிகள் எப்படியாவது அகமதிகள் ஈமான்லேருந்து வெளியே போயிடணும் அப்படிதான் நினைக்கிறாங்க. அப்போ அதில் அவங்க ஒருபோதும் வெற்றி பெற முடியாது. எவர்கள் உறுதியான அகமதியாக இருக்கின்றாரோ அவர் கண்டிப்பாக உறுதியான அகமதியாகத்தான் இருப்பார். எவருடைய உள்ளத்தில் ஈமான் இருக்கிறதோ அவர் கண்டிப்பாக உறுதியானவராக இருக்கின்றார். அவர் இந்த மாதிரியான அநீதிகள், அநியாயங்கள், கொடுமைகளுக்காக அஞ்ச மாட்டார். எனவே நாம் முயற்சி செய்ய வேண்டியது என்னவென்றால், நம்முடைய இந்த குர்பானினுடைய நாட்களில் நம்முடைய இபாத்தினுடைய தரத்தை அதிகமாக்க வேண்டும். நம்மிடம்
கால்நடைகள் அறுப்பதற்கு நமக்கு அனுமதி இல்லை என்றால், சில நேரத்தில் எல்லோரும் சேர்ந்து இது கொண்டாடுவதற்கு தடை செய்யப்படுகிறது என்றால், அதற்காக நாம் எந்த அளவுக்கு அதிகமான முறையில் எண்ணிக்கையில் ஒன்று சேர்ந்து அதிகமான முறையில் மன்றாடி இறைவனுக்கு முன்னால் அவருடைய இபாதத்தை நாம் செய்வோமோ, அவனுக்கான இபாதத்துக்கான அந்த உரிமையை நிறைவேற்றுவோமோ. பாகிஸ்தானில் நிறைய பேர் அப்படி இருக்கிறாங்க. அவருடைய உறவினர்கள் வெளியில் இருக்கின்றார்கள். பாகிஸ்தானில் குர்பானி செய்ய முடியவில்லை என்றால் அவர்கள் மூலமாக வெளிநாடுகளில் இருக்கின்ற அவர்கள் குர்பானி கொடுக்கின்றார்கள். ஆப்பிரிக்காவினுடைய நாடுகளில், ஏழை நாடுகளில் கொடுக்கின்றார்கள் குர்பானிகள். எனவே இந்த விஷயத்தை பாகிஸ்தானுடைய அகமதிகளுக்கு குறிப்பாக இதனை நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டும். நாம் நம்முடைய இபாத்தினுடைய தரங்களை எந்த அளவுக்கு உயர்த்த வேண்டும் என்றால், அல்லாஹ்விடமிருந்து உண்மையான முஹப்பத்து நமக்கு கிடைக்க வேண்டும். அதன் காரணமாக அல்லாஹ்வுடைய உண்மையான அச்சம் வெளிப்பட வேண்டும். இந்த இரண்டும் ஏற்பட்டால் பிறகும் கூட அதுக்கு பிறகுதான் குர்பானுடைய அந்த உயர்ந்த தரத்தையும் நாம் அடைய முடியும். அப்போ எங்கெல்லாம் குர்பானிலிருந்து தடுக்கப்படுகிறதோ செய்வதிலிருந்து, குர்பானி செய்வதற்கான வேறு வழிவகையும் அல்லாஹ் ஏற்படுத்தி கொடுப்பான். அல்லாஹ் கூறுகின்றான், ஏழைகளை கவனத்தில் கொள்ளுங்கள், யார் வேண்டுகின்றாரோ வறியவர்களுக்கு கொடுங்கள், வேண்டுபவர்களுக்கு கொடுங்கள் என்றெல்லாம் அல்லாஹ் கூறுகின்றான். இது வெறுமனே சாப்பிட்றதுக்காக மட்டும் இல்லை, மாறாக அடுத்தவருடைய சாப்பாட்டுக்கான வழிவகையும் ஏற்படுத்த வேண்டும். நாம் தீனை வெளிப்படுத்துவதற்காக, பரப்பதற்காகவும் நாம் அதிகமான முறையில் செய்ய வேண்டும். இதற்காக ஏழைகளுக்கு உணவு கொடுப்பதற்கான ஏற்பாட்டையும் செய்ய வேண்டும். அவர்களுடைய உரிமைகளை நிறைவேற்றுவதற்கும் நாம் தயாராக இருக்க வேண்டும். இந்த மாதிரியான ஒரு உதவிகளுக்காக அதற்கென்று பல படித்தரங்களும் இருக்கின்றன. எனவே இதல்லாமல் உதாரணமாக பலர் இருக்கின்றார்கள், அவர்கள் தன்னுடைய உறவினர்கள் மூலமாக குர்பானிகளை செய்ய வைக்கின்றார்கள். பலர் தன்னுடைய அனுபவங்களையும் எனக்கு எழுதுகின்றார்கள். இவ்வாறு நாங்கள் பல்வேறு இடங்களில் குர்பானியை கொடுத்தோம். ஜமாத்துக்காக வெறும் இந்த ஆடுகளை மட்டுமல்ல குர்பானி, மாறாக சில பொருளாதார குர்பானியும் செய்திருக்கின்றோம். இன்னென்ன சந்தாவெல்லாம் நாங்கள் இவ்வாறு செய்திருக்கின்றோம், இந்த குர்பானி மூலமாக செய்திருக்கின்றோம் என்றெல்லாம் எழுதுகின்றார்கள் எனக்கு. ஆக இந்த குர்பானிகளை அல்லாஹ் ஏற்றுக்கொள்கின்றான். எனவே அல்லாஹ் இந்த குர்பானிகளை வைத்திருக்கின்றான், இந்த ஹஜ்ஜோடு தொடர்புடையதாக வைத்திருக்கின்றான் தான். ஆனாலும் அத்துடனே அல்லாஹ் குர்பானிக்கென்று பல அம்சங்களை ஏற்படுத்தி இருக்கின்றான், பல ஏற்பாடுகளை வைத்திருக்கின்றான். ஒரு இடத்தில் திறக்கப்படுகிறோம் என்றால் வேறு வகையில் நாம் அதிலிருந்து பலன் பெற வேண்டும். பாகிஸ்தானில் இந்த கட்டுப்பாடுகள் இருக்கின்றன. மற்ற இடங்களில் இருக்கின்றார்கள். அவர்களும் கூட உலகத்தில் மற்ற இடங்களில் இருப்பவர்களும் கூட அல்லாஹ்வுடைய அன்பை எப்படி வெளிப்படுத்த வேண்டும் என்றால், தீனுடைய அந்த தூது செய்தியை நாம் வெளிப்பட வேண்டும். அது உங்களுடைய நேரத்தை குர்பானி செய்வதாக இருக்கும். தப்லீக் செய்யுங்கள். ஒரு இடத்துல தடுக்கின்றார்கள் என்றால் உலகத்துடைய மற்ற இடங்களில், மற்ற நாடுகளில் எங்கு இந்த தடை இல்லையோ அங்கு நம்முடைய ஒவ்வொரு அஹ்மதியும் தப்லீகினுடைய காலத்தில் அதிகமாக முன்னேற வேண்டும், முந்தி செல்ல வேண்டும். மேலும் தன்னுடைய முஹப்பத்தை, அந்த அன்பை வெளிப்படுத்த வேண்டும். அதைத்தான் அல்லாஹ் இங்கு கூறியிருக்கின்றான். அவனுக்கு அஞ்சியவாறு அல்லாஹ்விடம் துஆவும் கேட்க வேண்டும். அல்லாஹ் நமக்கு இந்த அன்பை வெளிப்படுத்துவதற்கான உண்மை தத்துவத்தை நமக்கு உணர வைப்பானாக. மேலும் அதிலிருந்து பலன் பெறுவதற்காக தௌஃபீக்கையும் தருவானாக. இன்றைய காலத்தில் உலகம் நாசத்தின் பக்கம் சென்று கொண்டிருக்கின்றது, நாசத்துடைய விளிம்பில் இருக்கின்றது. ஆனால் மிகவும் பயங்கரமான போர் நிலையும் இருக்கின்றது. எனவே இந்த நிலைமையில் நமக்கு அதிகமான முறையில் உலகத்தில் சொல்ல வேண்டிய தேவை இருக்கின்றது. உலகத்திற்கு புரிய வைக்க வேண்டிய தேவை இருக்கின்றது. உலகத்துடைய இந்த எஞ்சி இருக்க வேண்டும் என்றால் உலகம், நீங்கள் இறைவன் பக்கம் வர வேண்டும். இதுவும் நம்முடைய ஒரு கட்டளையாகும், கடமையாகும். இதுவும் குர்பானுடைய ஒரு கட்டளை தான், குர்பானியுடைய ஒரு எதிர்பார்ப்பு தான். இதை நாம் புரிய வேண்டும். இந்த நாட்களில் வெறும் ஆடுகளை குர்பானி செய்வது மட்டும் அல்ல, கால்நடைகளை குர்பானி கொடுப்பது மட்டும் அல்ல, மாறாக இதுவும் ஒரு குர்பானியாகும். அதாவது நம்முடைய நேரத்தை நாம் குர்பான் செய்ய வேண்டும், நம்முடைய பொருளை செல்வத்தை குர்பானி செய்ய வேண்டும். எங்கெல்லாம் நமக்கு நல்ல இஷாத்தை மார்க்கத்தை பரப்புவதற்கான நமக்கு சந்தர்ப்பம் கொடுக்கப்பட்டிருக்கிறதோ அங்கு அந்த பரப்புவதை செய்ய வேண்டும். உதாரணமாக சில நேரத்தில் சில இடங்களில் உட்கார்த்துறதுனாலே நமக்கு மிகப்பெரிய மோசமாக இருக்கின்றது, மோசமாவதற்கான சான்ஸ் இருக்கின்றது. அந்த இடத்துல இங்கே உட்காரக்கூடாது, அதிலிருந்து தவிர்க்க வேண்டும். தவறான ஃபிலிம்களும் வருகின்றன. இந்த காலத்தில் டிவியில், நெட்வொர்க்லேயும், சோஷியல் மீடியாலேயும் எத்தனையோ ப்ரோக்ராம் வருது. அதிலிருந்து விலகுவதற்கு நாம் முயற்சி செய்ய வேண்டும், அந்த தீமையான வீடியோவை பார்ப்பதிலிருந்து.
அதன் காரணமாக பல இடங்களில் சில இளைஞர்கள் கூட அதில் மாட்டிக்கொள்கின்றார்கள், பெரியவர்களும் கூட மாட்டிக்கொள்கின்றார்கள். அப்போ அவங்களுடைய வீட்டிலவர்கள் முறையீடு செய்கின்றார்கள். அப்போ எவர் இதெல்லாம் இது இல்லை என்றால் அல்லாஹ் நம்மிடந்து என்ன விரும்புகின்றான் என்பதை நீங்கள் யோசிச்சு பார்க்கணும். உலகத்திலே நீங்கள் கிடக்கின்றீர்கள், நமக்கு ஈது அப்போ குர்பானி செய்தால் மட்டும் போதுமா? இப்படி உலக விஷயங்களிலேயே உலக இம்முகளுக்காகவே நாம் ஈதை கொண்டாடுகின்றோம் என்றால் அது ஈதாகுமா? உண்மையிலேயே ஈது என்பது குர்பானி செய்வதற்கான ஆகும். எனவே இந்த ஆன்மாவை நீங்கள் குர்பான் செய்ய வேண்டும். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் எந்த குர்பானியோட இதை வெளிப்படுத்தினார்களோ அந்த ஆன்மாவை நாம் உருவாக்க வேண்டும். இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் எப்படிப்பட்ட குர்பானியை வெளிப்படுத்தினார்களோ அந்த குர்பானை நாம் வெளிப்படுத்த வேண்டும். எனவே இந்த விஷயத்தை நாம் மனசில் வைக்கணும். அப்போது தான் நம்முடைய உண்மையான குர்பானியாக அது ஆக முடியும். இன்றைய காலத்தில் உலகத்தில் வெளிப்படையில் இது கஷ்டமாக தெரிகிறது. சில நேரத்தில் உலகத்தினுடைய பேராசைகள் இருக்கின்றன, பல உலகத்தினுடைய ஆர்வங்கள் இருக்கின்றன, உலக விஷயத்தில் சில விஷயங்கள் இருக்கின்றன. அதன் பக்கம் மனிதன் அதிகமாக ஈர்க்கப்படுகின்றான். அதன் காரணமாக மனிதனுடைய ஆசைகள் அதிகமாகிக் கொண்டே செல்கின்றன. இந்த ஆசைகளை குர்பானி செய்வது, தவறான விஷயங்களிலிருந்து விலகுவது, இதுவும் மிகப்பெரிய குர்பானி ஆகும். இது ஆடுகளை குர்பானி செய்ய விட பெரிய குர்பானி. பாகிஸ்தானில் அகமதி இருக்காங்கன்னா, அல்லது உலகத்தில் பல அகமதிகள் இருக்கின்றார்கள் என்றால் அவங்க குர்பானி செய்ய முடியலைன்னா தன்னுடைய நன்மைகளின் பக்கம் அதிகமாக முந்தி செல்வதற்கு முயற்சி செய்ய வேண்டும். தன்னுடைய ஆசைகளை குர்பானி செய்வதற்கு முயற்சி செய்ய வேண்டும். அதுக்கும் அவளுக்கான சவாப் கிடைக்கும். அல்லாஹ் தஆலா அதையும் கபூல் செய்யக்கூடியவனாக இருக்கின்றான். பிறகு படைப்பினங்களுக்கு மக்களுக்கு செய்ய வேண்டிய உரிமைகள் அதை நிறைவேற்றுதல் அது மிக முக்கியமானதாகும். அல்லாஹ்வுடைய அன்பு மட்டும் இல்லாமல் இந்த படைப்பினங்களுக்கான உரிமைகளை நிறைவேற்றுவது, அடியாருடைய உரிமைகளை நிறைவேற்றுவது, இது இவ்வாறு பல விஷயங்கள் இதில் அதில் பெற்றோர்களும் வருகின்றார்கள், சகோதர சகோதரர்களும் வருகின்றார்கள், கணவனும் மனையும் வர்றாங்க, அது மாதிரி மாமியார் மருமகளும் வர்றாங்க, குழந்தைகளும் வருகின்றார்கள், அக்கம் பக்கத்தில் உள்ளவர்களும் வருகின்றார்கள், நண்பர்கள் வருகின்றார்கள், முஹல்லாவில் உள்ளவர்களும் வருகின்றார்கள். இவ்வாறு எத்தனையோ இருக்கின்றன குர்பானி என்று. அதே மாதிரி விதவைகளுக்கான குர்பானி, வயது முதிர்ந்தவர்களுக்கான குர்பானி. இன்னும் சொல்லப்போனால் இஸ்லாத்தில் எதிரிகளோடு கூட நீங்கள் நல்ல முறையில் நடத்தக்கூடணும்னு சொல்கிறது இஸ்லாம். எனவே இஸ்லாத்துக்காக நாங்கள் இச்சரோம் அப்படின்னு சில பேர் நினைக்கிறாங்க. அப்படி இல்லை. நீங்கள் ஒரு ஆளாக எதிரின்னு நினைக்கிறீங்கன்னா அந்த எதிரிக்காகவும் நீங்கள் குர்பானி செய்யணும். அவங்களுடைய உரிமையும் கொடுக்கணும். அந்த உரிமைகளை கொடுத்தா தான் அது உண்மையான குர்பானியாக இருக்க முடியும். மற்றவர்களுக்கும் நீங்கள் குர்பானி கொடுங்க. இன்னொரு தடவை சில நேரத்தில் என்ன பார்க்குறாங்கன்னா, இவர் முஸ்லீம் இல்லையா, இவருக்கு என்ன கொடுக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. ஆனால் இஸ்லாமும் முஸ்லீம் அல்லாதவர்களுக்கும் அவருக்குரிய உரிமையை கொடுக்கணும் வச்சுருக்குது. எனவே அதையும் பார்க்கணும். பாகிஸ்தானில் நமக்கு முஸ்லீம் அல்லாதவர்கள் என்று கூறியவாறு நம்மிடமிருந்து எல்லா உரிமைகளும் பறிக்கப்படுகின்றன. ஆனால் இஸ்லாம் சொல்லக்கூடிய போதனை என்னவென்றால், ரசூல் சாஸ்திரம் அவர்கள் எதை அறிவுரை கூறி அமல் செய்தும் காட்டியிருக்கின்றார்களோ, தன்னுடைய முன்மாதிரியை நாட்டி காட்டியிருக்கின்றார்களோ, அது என்னென்னா முஸ்லீம் அல்லாதவருடைய உரிமைகளையும் கொடுக்கல் என்பதாகும். இன்னும் பல உரிமைகள் இருக்கின்றன. அனாதையுடைய உரிமை இருக்கின்றது, தேவையுடைய உரிமை இருக்கின்றது, அவளுக்கான குர்பானி செய்வது இருக்கின்றது. இவ்வாறு எத்தனையோ உரிமைகள் இருக்கின்றன. இந்த எல்லா உரிமைகளையும் பறிக்கக்கூடியவர்களாக என்று இருக்கின்றார்கள் மக்கள். அதனை பறிக்கக்கூடியவர்களாக இருக்கின்றார்கள் இந்த மக்கள். அவளுக்கான உரிமைகளை கொடுக்கப்படுவதில்லை. நாமும் இதே மாதிரியே ஆகிவிட்டால் பிறகு நமக்கும் அவங்களுக்கும் என்ன வித்தியாசம்? ஒவ்வொரு அகமதியும் இந்த அடிப்படையில் நீங்கள் பார்க்கணும். இந்த உரிமைகளை நிறைவேற்றுவதற்கு முயற்சி செய்ய வேண்டும். எனவே குர்பானி செய்ய முடியவில்லை என்றால் பாகிஸ்தான்லேயும் மற்ற இடங்களிலும் நாம் முழுமையான முறையில் இபாத் செய்வதற்கான அந்த ஹக்கு உரிமை கொடுக்கப்படுவதில்லை. நமக்கு மஸ்ஜிதுகளில் ஜமாத்தா தொழவுக்கு நமக்கு உரிமை இல்லை. ஆக இது சாதாரண விஷயம் இல்லை. நாம் படைப்பினங்களுக்கான உரிமை கொடுக்கின்றோம் என்றால் இந்த படைப்பினங்களுக்காக நாம் செய்கின்ற இந்த இபாதத்து இதுவும் கூட இந்த குர்பானிகளும் இபாதத் என்ற இலக்கணத்தை பெற்று விடுகின்றது. அதன் காரணமாக நமக்கு சவாபும் கிடைக்கும், நற்கூலியும் கிடைக்கும். எனவே இதன் பக்கம் நீங்கள் கவனம் செலுத்த வேண்டும். இது பற்றி நீங்கள் சிந்திக்க வேண்டும். இதற்காக நீங்கள் முயற்சி செய்ய வேண்டும். இவ்வாறு நமக்கு நம்முடைய நன்றி உணர்வினுடைய அந்த தரத்தையும் உயர்த்த வேண்டும். எல்லா இடத்திலும் நம்முடைய நன்றி உணர்வு என்ற அந்த தரம், அல்லாஹ்வுக்கு நாம் கொடுக்க வேண்டிய அந்த உரிமை, அதற்கான தரம் அதெல்லாம் உயர வேண்டும். எனவே இந்த நன்றி என்ற இந்த இதை நாம் உயர்த்த வேண்டும். நம்பிக்கை கொண்டவர் ஒருவருக்கு ஒரு சகோதரராக இருக்கின்றார். ஒருவருக்கு துன்பம் ஏற்படும்போது அடுத்தவருக்கும் துன்பம் ஏற்படுகின்றது. உங்களுடைய பயத்தினுடைய உரிமைகளை நிறைவேற வேண்டும்.
பயத்துக்கான தரம் இருக்கின்றதே அந்த தரத்தையும் நீங்கள் உயர்த்த வேண்டும். உரிமையை பற்றி ஒரு ஹதீஸில் இவ்வாறு வருகிறது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இவ்வாறு கூறினார்கள், நீங்கள் நம்பிக்கை கொண்டவர்களுக்கு ஒருவருக்கொருவர் நல்ல முறையில் கருணையோடும் அன்போடும் இரக்கத்தோடும் நடந்து கொள்ளுங்கள். ஒருவர் இன்னொருவருடன் நல்ல மென்மையாக நடந்து கொள்ள வேண்டும். ஒரே உடலாக இருக்கின்றீர்கள். ஒரு உடலுக்கு ஒரு பகுதிக்கு ஏதாவது துன்பம் ஏற்பட்டால் முழு உடலும் அதனால் துன்பத்துக்கு உள்ளாகின்றது. அவருக்கு தூக்கம் வர்றதில்லை. இந்த அளவுக்கு வேதனையை அந்த முழு உடலும் உணர்கின்றது. இந்த மாதிரி மூமின்கள் இருக்க வேண்டும். இவ்வாறு ஒருவர் மற்றவருடைய உரிமையை நிறைவேற்றக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். இதைத்தான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு அறிவுரை வழங்கியிருக்கின்றார்கள். இதன் பக்கம் கவனம் செலுத்த வேண்டும். இப்படி நீங்கள் செய்தால்தான் அந்த அந்தஸ்தை நீங்கள் அடைய முடியும். அல்லாஹ் அவனுடைய நெருக்கத்தை பெறக்கூடிய அந்த அந்தஸ்தை உங்களுக்கு கொடுக்க முடியும். எனவே எந்த அளவுக்கு இதில் நாம் செயல்பட வேண்டும் எனவே பார்க்க வேண்டும். ஒரு விஷயத்தில் மொத்தம் அல்லாஹ் நீங்கள் ஆழ குர்பானி செய்தீங்கனால மொத்தம் அல்லாஹ் உங்கள் மீது திருப்தி கொள்ள மாட்டான். மாறாக மேலும் இதுக்கான அறிவுரை கூறினார், மற்றவருடைய உரிமைகளையும் கொடுக்க வேண்டும் என்று. எனவே அதற்காகவும் நாம் முயற்சி செய்தோம் என்றால் பிறகுதான் அல்லாஹ்வுடைய அருளுக்கு நாம் வாரிசாக ஆக முடியும். இவ்வாறு இன்னொரு ரிவாயத்தில் வருகின்றது. ஹஜ்ரத் அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மூலமாக கூறுகின்றது, இந்த உங்களில் எவரும் மூமினாக இருப்பதில்லை. அவர் தான் விரும்புகின்றவரையே தன்னுடைய சகோதரருக்காகவும் விரும்பாதவரை உங்களில் எவரும் மூமினாக மாட்டார். பாருங்க, அடுத்தவர்களுக்காக விரும்புவது என்பது குர்பானி இல்லாமல் நடக்காது. அல்லாஹ்வுடைய திருப்தியை பெறுவதற்காக நமக்கு உணர்வு இருக்கிறது என்றால் அப்போதான் இது நடக்க முடியும். அன்சார் நண்பர்களில் ரசூல் சாஹிபுடைய காலத்தில் இந்த தொடர்பு இருக்கின்ற எந்த அளவுக்கு இருந்துச்சுன்னா, அந்த தொடர்பு முஹாஜிரின் மக்களுக்காக அந்த அன்சார் மக்கள் முழுமையான முறையில் குர்பானி செய்தார்கள். அவருடைய இந்த செயல் அல்லாஹ்வுக்கு மிகவும் திருப்தியாக இருக்கிறது. ஆனால் தான் குர்ஆன்லேயும் அல்லாஹ் அதை பற்றி சொல்லிட்டான். அவருடைய குர்பானை எந்த அளவுக்கு ஏற்றுக்கொண்டார் என்றால் கியாமத் நாள் வரை உலகத்திற்கு அது முன்மாதிரியாக ஆகிவிட்டது. இவ்வாறு ஹஜ்ரத் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், நீங்கள் ஈமான் கொள்ளாதவரை சுவர்க்கத்தில் நுழைய முடியாது. நீங்கள் ஒருவருக்கொருவர் முஹப்பத் செய்ய அன்பு கொள்ளாதவரை ஈமான் கொள்ளவராகவும் ஆக முடியாது. ஆக நீங்கள் அப்படிப்பட்ட விஷயத்தை நான் உங்களுக்கு சொல்லட்டுமா? அதை நீங்கள் செய்தால் உங்களுக்கு ஒருவருக்கொருவர் நல்ல முறையில் அன்பு செலுத்துவீர்கள். அது என்னன்னா, ஒருவருக்கொருவர் சலாம் சொல்ல வேண்டும். எனவே ஒருவருக்கொருவர் அன்பை செலுத்த வேண்டும் என்றால் சலாத்தை நீங்கள் மேற்கொள்ள வேண்டும். இது சொர்க்கத்துக்கு செல்வதற்கான ஒரு வழிமுறையாக ஆக்கிவிட்டான் அல்லாஹ். ஒரு வழிமுறையாக நமக்காக ஆக்கிவிட்டான். இந்த விஷயத்தை நாம் புரிஞ்சோன்னா பிறகு தான் உண்மையான ஒரு அன்பு நமக்கு கிடைக்க முடியும். சலாம் கொடுக்கின்றவர்கள் இருக்கிறார்களே, இன்னொருவரோட சண்டை பிடிக்க மாட்டாங்களே. சலாம் சொல்கிறாங்கன்னா அது ஒரு அன்பினுடைய ஒரு வெளிப்பாடாக அமையும். அது அன்பினுடைய ஒரு வளிமண்டலத்தை உருவாக்கும். பிறகு இவ்வாறு உருவாகிவிட்டால் அல்லாஹ்வுடைய நெருக்கத்தை நாம் பெற முடியும். மேலும் நான் சொன்னது போல் இன்னொரு விஷயம் இருக்குது. அதாவது அது குர்பானி இல்லாமல் நடக்கவே முடியாது. நாம் அஹ்மதிகளாகிய நாம் இந்த விஷயத்தை புரிந்துவிட்டால் பிறகு ஒருபோதும் ஒருவருக்கொருவர் முறையீடு செய்வர்களாக ஆக மாட்டோம். குர்பானி செய்தவாறு நாம் தியாகம் செய்து நம்முடைய உரிமை கொடுக்கக்கூடியதாக இருப்போம். இதன் விளைவாக மறுமையினுடைய அந்த ஜன்னத்தை பெறுவது மட்டுமல்லாமல் இந்த உலகத்திலும் கூட சுருக்கத்தில் சோக்கம் நிறைந்த ஒரு சூழ்நிலையை உருவாக்க முடியும். இந்த காலத்தில் குறிப்பாக அஹ்மதிகளுக்கு எல்லா இந்த துக்கங்களையும் நீக்க வேண்டும். ஒரு அழகிய ஒரு சமூகத்தை உருவாக்குவதற்கு முயற்சி செய்ய வேண்டும். அப்போதான் எதிரிகள் எந்த விதத்திலும் நம்முடைய அந்த வரிசைகளை அவர்கள் உடைக்கக்கூடியவர்களாக ஆக முடியாது. எனவே அல்லாஹ்வுடைய அருளை பெறுவதற்காக நமக்கு என்ன தேவைன்னா, நாம் இறைவனுக்கு அதிகமாக போட வேண்டும். அவனை இபாதத்துக்கான உரிமையை நிறைவேற்ற வேண்டும். மேலும் அந்த அடியார்களுக்கான உரிமைகளையும் நிறைவேற்ற வேண்டும். முயற்சி செய்ய வேண்டும். ஒருவருக்கு சலாம் கூற வேண்டும். மேலும் வீட்டு செய்தன்னா அப்போ அல்லாஹ்வுடையனால நாம் அல்லாஹ்வுக்கு வாரிசாக முடியும். அல்லாஹ்வுடைய அருள்களுக்கு வாரிசாக முடியும். நம்மில் ஒவ்வொருவரும் அல்லாஹ்வுடைய அருளை பெற வேண்டும் என்றால்
நாம் நன்றி உணர்வோடு இருக்க வேண்டும். ஒருவர் மற்றவருக்கான உரிமைகளை கொடுக்க வேண்டும். இவ்வாறு உரிமைகளை நிறைவேற்றக்கூடியவர்களாக நாம் ஆகினோம் என்றால், அல்லாஹ்வுடைய கட்டளைகளின் மீது நடந்தவாறு இந்த வேலையை நாம் செய்தோம் என்றால், பிறகு எங்கு நாம் நம்மை அல்லாஹ்வுடைய அருள்களை காண வாரிசாக நாம் ஆக்குவோம் என்றால், அல்லாஹ்வுடைய அற்கொடைகளுக்கு நாம் வாரிசாகும். அப்போது ஒரு நல்ல அழகிய சமூகத்தை உருவாக்க முடியும். அதில் ஒவ்வொருவரும் இன்னொருவருக்கு குர்பானி செய்யக்கூடியவர்களாக ஆகிவிடுவார். இவ்வாறு ஒருவர் இன்னொருவருக்கு குர்பானி செய்யக்கூடியவராக இருந்தார் என்றால், இந்த விஷயங்கள் தான் உண்மையிலேயே குர்பானியின் பக்கம் நமக்கு கவனம் மூட்டுகின்றது. அல்லாஹ் கூறுகின்றான், குர்பானிகள் செய்யுங்கள், கொடுங்கள், ஆனாலும் உங்களுடைய தக்வா என்னை அடைகின்றது. அந்த குர்பானியுடைய இறைச்சியோ இரத்தமோ என்னை சென்றடைவதில்லை. ஆகவே தக்வாவுடைய அந்த உயர்ந்த தரத்தை நாம் மேற்கொள்ள வேண்டும். அதுதான் நம்மை மிக உயர கொண்டு செல்லக்கூடியதாக இருக்கும். எனவே எப்போதும் நாம் முயற்சி செய்ய வேண்டுவது என்னவென்றால், நாம் தக்வா மீது செயல்பட வேண்டும். ஹதரத் வாக்களிக்கப்பட்ட மசீஹ் இஸ்லாம் அவர்கள் ஒரு இடத்தில் இவ்வாறு கூறுகின்றார்கள் தக்வாவை பற்றி. ஒவ்வொரு நன்மையும் எப்போது ஒப்புக்கொள்ளப்படுகிறது என்றால் அதில் தக்வா இருந்தால்தான், இல்லை என்றால் அது கபூலாவதில்லை. அவர்கள் கூறுகின்றார்கள், இது வாழ்க்கை என்பது ஒரு பனிக்கட்டியை போன்றது. எவ்வளோதான் நீங்கள் அதுக்கு மேலே அதை மூடினாலும் அது அப்படியே உருகிக்கொண்டே செல்லும், அந்த பனிக்கட்டி போல். எனவே இந்த வாழ்க்கைக்கு எந்த ஒரு நம்பிக்கையும் இல்லை, அது குறைஞ்சிக்கிட்டே தான் போகும். நம்மிடம் தக்வா உருவாகும் என்றால் பிறகுதான் நாம் அல்லாஹ்வுடைய நெருக்கத்தை பெறக்கூடியவர்களாக இருப்போம். பிறகு நம்முடைய குர்பானிகளும் கண்டிப்பாக ஏற்றுக்கொள்ளப்படும். குர்பானி செய்து அல்லதான் நாம் குர்பானி செய்வர்களாகவும் ஆகும். உண்மையான அர்த்தத்தில் வெளிப்படையான நாங்கள் குர்பானி செய்கின்றோமே, அவருடைய குர்பானிகள் அவருடைய கால்நடைகளை அறுத்த போதிலும் கூட அல்லாஹ் அதனை ஒப்புக்கொள்வதில்லை. ஏன்னா அதில் தக்வா இல்லை. எனவே இந்த விஷயத்தை எப்போதும் நீங்கள் ஞாபகத்தில் வைத்துக்கொள்ள வேண்டும். அதாவது நாம் அல்லாஹ்வுக்காக நம்முடைய எல்லா விஷயங்களையும் செய்ய வேண்டும். அல்லாஹ் கூறுகின்றான், நீங்கள் பணியுடன் இருப்பவர்களுக்காக நற்செய்தி கூறுங்கள். எனவே இந்த தன்னடக்கத்தை நீங்கள் மேற்கொண்டால், எவர் இவ்வாறு தன்னடக்கத்தை மேற்கொள்வாரோ அவர்தான் எனக்கு வாரிசாக ஆவார். எனவே அல்லாஹ்வுடைய பொறுப்பை, அல்லாஹ்வுக்கு கொடுக்க வேண்டிய கடமையை உணர்ந்தவாறு நீங்கள் நடந்தால் அல்லாஹ்வுக்கு வாரிசாக முடியும். அப்படிப்பட்டவர்களுக்கு தான் அல்லாஹ் இந்த வசனத்தில் நற்செய்தி குறிக்கின்றான். அதாவது அல்லாஹ்வுடைய தொழுகையை நிலைநாட்ட வேண்டும், அல்லாஹ்வுக்கான தொழுகையை நிலைநாட்ட வேண்டும். அப்போ தான் அல்லாஹ்வுடைய வாரிசாக முடியும். ஏழைகளுக்கான இந்த குர்பானி செய்யக்கூடியவர்களாக இருந்தால் அல்லாஹ்வுடைய வாரிசை பெற முடியும். அதே மாதிரி தீனுக்காக நீங்கள் தொண்டு செய்வீர்கள் என்றால் அல்லாஹ்வுடைய வாரிசாக முடியும், அல்லாஹ்வுடைய அருள்களுக்கான வாரிசாக முடியும். எனவே இந்த விஷயத்தை நாம் எப்போதும் நினைவில் வைக்க வேண்டும். இந்த விஷயங்கள் நம்மிடம் இருக்கிறதால் குர்பானி செய்யாமல் இருந்தாலும் கூட நம்முடைய நீயத்தின் காரணமாக அது ஒப்புக்கொள்ளப்பட்டு விடும். குர்பானி செய்கின்றார்களே, அவர்களுடைய தீய நீயத்தின் காரணமாக அல்லாஹ் அந்த குர்பானியை அவர்களுக்கு மூஞ்சிலே விட்டு எறிவான். எனவே ஹதரத் வாக்களிக்கப்பட்ட அவர்கள் இன்னொரு இடத்தில் இவ்வாறு கூறுகின்றார்கள், நம்முடைய நபிக்கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஜமாத்தை உருவாக்கினார்களே, அதில் ஒவ்வொருவரும் ஜக்கி நஃப்ஸாக தூய்மையான நஃப்ஸை கொண்டவர்களாக இருந்தார்கள். அவர்கள் தன்னை குர்பானி செய்வர்களாக இருந்தார்கள். அவரில் ஒருவர் கூட முனாஃபிக்கான முறையில் வாழ்க்கை நடத்தக்கூடியவராக இருந்ததில்லை. எல்லாருமே அல்லாஹ்வுடைய உரிமைகளையும் படைப்பிடங்களுடைய உரிமைகளையும் நிறைவேற்றக்கூடியவராக இருந்தார்கள் அந்த சாபிகள். எனவே ஜமாத்தே அஹ்மதியாவும் அவளை ஏற்றுக்கொள்ளக்கூடியவர்களும் முஸ்லிம் இஸ்லாம் ஏற்றுக்கொள்ளக்கூடியவர்களும் அப்படிப்பட்ட முன்மாதிரி வரி நடக்க வைக்க விரும்புகின்றான். எனவே எவர் முனாஃபிக்கான முறையில் வாழ்க்கை நடத்த விரும்புகின்றாரோ அவருக்கு இது கிடைக்க முடியாது. எனவே இதை கவனமற்று இருக்காதீர்கள். அதாவது கவனமற்றவர்களே, இதிலிருந்து கவனம் இல்லாமல் இருக்காதீர்கள். குர்பானுடைய இந்த உண்மையான நிலைமையை பார்ப்பதற்காக உங்களை அதனுடைய கண்ணியாடையாக ஆக்குங்கள். மற்றவர்களைப் போன்று ஆகிவிடாதீர்கள். எவர்கள் தன்னுடைய இறைவனையும் தன்னுடைய மரணத்தையும் மறந்துவிட்டார்களோ அவரை போன்று நீங்கள் ஆகிவிடாதீர்கள். இந்த மறைமுகமான ரகசியத்தின் பக்கம் அல்லாஹ்வுடைய கலாம் இதைத்தான் கூறுகின்றது. அல்லாஹ்வுடைய கூற்று அதன்படி அல்லாஹ் அஸ்ஸகு சாதிக்கானாக இருக்கின்றான். அதாவது உண்மையாளர்களேயே மிக அதிகமான உண்மையாளராகிய அந்த இறைவன் ரசூல் ஸல்லல்லாஹு அவர்களை பார்த்து கூறினான். அதாவது அவர்கள் சொல்ல வைக்கின்றான், அதாவது என்னுடைய குர்பானியுடைய தியாகமும் என்னுடைய தொழுகையும் எல்லாமே ரப்புல் ஆலமீன் அவருக்காக இருக்கின்றது. எனவே பாருங்கள், எந்த அளவுக்கு ஹயாத் மமாத் என்ற வார்த்தை கூட இந்த வசனத்தில் பயன்படுத்தி இருக்கின்றான். அதாவது என்னுடைய வாழ்வும் மரணமும் அல்லாஹ்வுக்காக இருக்கின்றது என்று.
எனவே இபாத்தினுடைய அந்த தரமும் இந்த அளவுக்கு இருந்தார் என்றால் அப்போ கண்டிப்பாக அந்த இறைவனுடைய அருட்கொடை உங்களுக்கும் கிடைக்கும். எனவே கவனமற்றவர்களே, இது பற்றி சிந்தியுங்கள். எவர் தன்னுடைய தியாகத்தின் உண்மை நிலையை புரியவில்லையோ, உண்மையான நியத்துடன் அவர்கள் குர்பானி செய்தாரோ, அவர் தன்னுடைய உயிரையும் தன்னுடைய மகனையும் தன்னுடைய பேரன்களையும் விட குர்பானி செய்தார்கள். அப்படிப்பட்ட சான்றோராக இருக்கின்றார்கள் என்றார். அது இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு கொடுத்த அந்த நற்கூலியை நமக்கு வாங்கி தரும். மேலும் நபிமார்களுடைய இமாமாக விளங்கியவர்களை இங்கு செய்கையாக குறிப்பிட்டிருக்கின்றான். அதாவது அல்லாஹ்வுக்கு அடுத்தபடியாக அதிகமான முறையில் உண்மையாளராக இருந்தார். அவருடைய அந்த குர்பானி தான் மிகப்பெரியதாக இருக்கின்றது. அதன் மூலமாக தான் அந்த வாகனத்தில் நாம் ஏறி சென்று இறைவனை அடைய முடியும். அது சோதனைகளை நீக்குகின்றது. இது நம்முடைய இறை தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மூலமாக நமக்கு கிடைத்திருக்கின்றது. அவர்கள் எல்லா நபிமார்களை விட சிறந்தவர்கள் ஆவார்கள். அவர்கள் மீது சலாமும் பரக்கத்தும் உண்டாவதாக. அந்த நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த குர்பானுடைய ஹிக்மத்தின் பக்கம், ஞானத்தின் பக்கம் நமக்கு தெரிவித்தவாறு இந்த உம்மத்திற்கு கூறியிருக்கின்றார்கள். எனவே மிகவும் வருத்தத்துக்குரியதாகவும் இந்த நுட்பமான கருத்துக்களை இந்த மக்கள் புரியவில்லை, இந்த அறிவுரையின்படி பின்பற்றவில்லை. எனவே ஈத் என்பதற்கு இவங்களுடைய பார்வையில் நம்ம குளிக்கணும், நல்ல புதிய ஆடைகளை உடுக்கணும், நல்ல முறையில் எல்லாத்துக்கும் நல்ல முறையில் இறைச்சி சாப்பிடணும், பல்லால் கடிச்சு அப்படின்னு நினைக்கிறாங்க. அன்றைக்கி மற்ற நல்ல முறையில் அலங்கரித்தவாறு அந்த பெருநாள் தொழுகைக்காக வெளியே போகணும். அவர்கள் இதுக்காக வெளியே வர வேண்டும். பெரிய பெரிய தலைவர்கள் வெளியே வருவது போல் அவங்க பார்க்கணும், எவ்வளோ அருமையான ஆடை, எவ்வளோ அருமையான உணவை உண்கின்றார், எவ்வளோ மகிழ்ச்சியாக இருக்கின்றார் என்று மக்கள் நினைக்க வேண்டும். இந்த அளவுக்கு ரொம்ப உயர்ந்ததாக இருக்கின்றது, அந்த மக்களுக்கு காட்டுவதற்காக இது இருக்கின்றது. ஆனால் குர்பானி தான் என்னென்னு அவங்களுக்கு தெரிவதில்லை. எந்த நோக்கத்துக்காக இந்த குர்பான்கள் செய்யப்படுகின்றன, கால்நடைகள் அறுக்கப்படுகின்றன என்பதை தான் அவங்களுக்கு தெரிவதில்லை. வெளிப்படையான முறையில் சாப்பிடணும், நல்லா மற்றவர்களுக்கு காட்டணும். இதை தான் குர்பானி அல்லது ஆடுகளை குர்பானி செய்தாலும் கூட நான் ஏற்கனவே சொன்னது மாதிரி சும்மா அப்படி வெளிப்படையாக செய்கிறாங்க. ஏன் அந்த ஆடுகள் குர்பானி செய்யப்படுகின்றன, ஏன் அந்த காளை மாடுகள் குர்பானி செய்யப்படுகின்றன, அதெல்லாம் தெரியவதில்லை அவளுக்கு. எனவே நம்ம அதெல்லாம் புரியணும். இதைத்தான் நாம் புரிய வேண்டும், அந்த குர்பானுடைய அசல் தத்துவம் என்ன என்பது. மற்றவர்கள் அதெல்லாம் தெரியாமல் அப்படி செய்கிறாங்க. மசீம் இஸ்லாமர்கள் அவளை ஏற்றுக்கொள்ளவில்லை அவங்க அந்த மக்கள். அதனால் அவங்களுக்கு தெரியல குர்பானினா என்னன்னு. வெளிப்படையான குர்பானை செய்து தான் நம்ம ஹக்கு ஈதினுடைய அந்த உரிமையை நிறைவேற்றி விட்டோம் என்று நினைக்கின்றார்கள். ஆனால் இதுக்கான அந்த உரிமை எப்போது நிறைவேறும் என்றால், நாம் முழுமையான முறையில் நம்மை தீர்த்தக்கூடியவர்களாக இருக்க வேண்டும், மற்றவருடைய உரிமையை கொடுக்கக்கூடியவராக இருக்க வேண்டும், அல்லாஹ்வுக்கான உரிமையை கொடுக்க வேண்டியவர்களாக இருக்க வேண்டும். இப்படி நாம் செய்தோன்னா அப்போது தான் அந்த நோக்கத்தை நிறைவேற்றக்கூடியவர்களாகவும், எதற்காக அல்லாஹ் நம்மை இந்த குர்பானி கொடுப்பதற்கான கட்டளையிட்டானோ. அப்படி இல்லாமல் வெறுமனே நல்ல ஆடைகளை உடுத்து நல்லா சாப்பிட்டு அதனால் இந்த ஈதினுடைய உரிமை நிறைவேற்றக்கூடியவர்களாக நாம் ஆக முடியாது. எனவே உண்மையான ஈதை கொண்டாடக்கூடியவர்களாக இருக்க வேண்டும், அல்லாஹ்வுடைய வாரிசாக ஆக வேண்டும் நம்முடைய செயல்கள் அல்லாஹ்வுடைய. எனவே நம்முடைய பிறநாள் இந்த மாதிரி காட்டக்கூடிய இதாக இருக்கக்கூடாது. நம்முடைய அல்லாஹ்வுடைய உரிமைகளை நிறைவேற்றக்கூடியதாக இருக்க வேண்டும், அல்லாஹ்வுடைய அருள்களை நாம் பெறக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். எனவே துவாவும் செய்யுங்க. துவாக்களை நீங்கள் ஷஹீதானவர்களையும் ஞாபகத்தில் வைத்துக்கொள்ளுங்கள். அவர்கள் தன்னுடைய உயிரை கொடுத்தார்கள், அவர்களையும் அவருடைய குழந்தைகளையும் அவருடைய தலைமுறைகளையும் அல்லாஹ் இந்த குர்பானுடைய அசல் நிலையை அவர்களுக்கு புரிய வைப்பானாக. அவருடைய முன்னோர்கள் பெரியவர்கள் குர்பானி செய்தாங்கன்னா மார்க்கத்துக்காக செய்தார்கள், உலகத்துக்காக செய்யவில்லை. எனவே அப்படிப்பட்ட குர்பானை நாம் செய்ய வேண்டும் என்று இந்த வாரிசுகளுக்கும் அல்லாஹ் விளக்குவானாக. அதே போன்று இறை வழியில் கைதானவர்களுக்காக துவா செய்யுங்கள். அவர்கள் பாகிஸ்தானில் இங்கெல்லாம் குறிப்பாக முதல்ல நான் சொல்லியிருக்கேன், அங்கே பெரிய சட்டங்கள்லாம் நம்ம ஒடுக்கப்பட்டிருக்கார்கள். எனவே அந்த கட்டுப்பாடுகள் நீங்கண்டுமாக வெளிப்படையான முறையில் அந்த மக்கள் இபாதத்துக்கான உரிமையை அவளுக்கு அல்லாஹ் கொடுப்பானாக. எல்லா தடைகளும் நீங்கட்டுமாக வெளிப்படையான முறையில் செய்கின்ற குர்பானி அதுவும் கூட செய்வதற்கான தௌஃபீக் அவர்களுக்கு கிடைக்கட்டும். பாகிஸ்தான் மக்களுக்கு எங்கெல்லாம் குர்பானி செய்ய முடியுமோ அவங்களுக்கு செய்வதற்கான தௌஃபீக் அல்லாஹ் அவங்களுக்கும் கொடுக்கட்டும். நம்முடைய உள்ளத்துக்கும் அல்லாஹ் நம்மளுக்கு அந்த புரிதலை கொடுப்பானாக. குர்பானியினுடைய அசல் ரூஹி புரிந்தவாது அதனை நாம் முழுமையான முறையில் ஏற்றக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். விரும்பின முறையில் அந்த கால்நடைகள் மீது கத்தி வைக்கிறதுக்கு முன்பும் நம்முடைய குர்பானியாக இருக்கக்கூடாது. இப்படி நாம் செய்தோம் என்றால்
அப்போ நம்ம எங்கே அல்லாஹ் நம்மை உயர்த்தி செல்ல விரும்புகின்றானோ அந்த உயர்ந்த இசத்தை அந்த இடத்தை அடைய முடியும். ஹஜ்ரத் வாக்களிக்கப்பட்ட மசீஹ் பயத்தில் ஓதுவதற்கான நல்ல உரிமை அதற்கு கிடைக்கும். அல்லாஹ் அதுக்கான தௌஃபீக்கை தந்துள்வானாக. இந்த நோக்கத்தை உண்மையான முறையில் நாம் பெறக்கூடியவர்களாக அல்லாஹ் நம்மை ஆக்குவானாக. மேலும் அல்லாஹ்வுடைய அருள்களுக்கு வாரிசாக ஆவோமாக. இத்துடனே நான் எல்லா இந்த குத்பாவை கேட்டுக்கொண்டிருக்கின்ற எல்லா அனைவருக்கும் இங்கு உட்கார்ந்திருப்பவர்களுக்கும் ஈது முபாரக் கொடுக்கின்றேன். இந்த பரக்கத்தை உங்களுக்கு பரக்கத்துக்குரியதாக ஆக்குவானாக. வெளிப்படையான பரக்கத்து அல்ல, மாறாக நம்மிடம் ஒரு தூய மாறுதலை ஏற்படுத்தி உண்மையிலே இந்த பரக்கத்துக்குரியதை நமக்கு உரியதாக ஆக்கட்டுமாக. துவா செய்யுங்கள். அல்லாஹ் அதற்கான தௌஃபீக்கை வழங்குவானாக. அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ் நஹ்மதுஹு வ நஸ்தஈனுஹு வ நஸ்தக்ஃபிருஹு வ நு'மினு பிஹி வ நதவக்கலு அலைஹி வ நஊது பில்லாஹி மின் ஷுரூரி அன்ஃபுஸினா வ மின் ஸய்யிஆத்தி அஅமாலினா மன் யஹ்திஹில்லாஹு ஃபலா முضில்ல லஹு ومن يضلل فلا هادي له ونشهد أن لا إله إلا الله ونشهد أن محمدا عبده ورسوله عباد الله رحمكم الله إن الله يأمر بالعدل والإحسان وإيتاء ذي القربى وينهى عن الفحشاء والمنكر والبغي يعظكم لعلكم تذكرون اذكروا الله يذكركم وادعوه يستجب لكم ولذكر الله أكبر. दुआ कर लें.